இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு தீமைகளை தூண்டக்கூடிய காரணிகள் நம்மை சுற்றி நிறைய இருக்குது. ஆனால் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் ஹலாலை விட அல்லாஹ் ஹராமான விஷயங்களை அதிக தடவை எச்சரிக்கை செய்வான். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பகைமை. எதை கொண்டு பகைமை வருது? இன்னைக்கு இளைஞர்கள் அறிய வேண்டிய ஒரு ஹதீஸ் நுனிப்புள்ள மேய்ஞ்சு விட்டு இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் தெரியாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை, முக்கியமான கடமை சலாம் சொல்லுதல். சலாம் கூட கிடையாது. ஏன்னா அவன் இன்னொரு இயக்கத்தை ஃபாலோ பண்ற, சலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு சமூகம் கெட்டு போவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராமும் இந்த ஃபேஸ்புக் இந்த டிக்டாக் எல்லா சோசியல் அப்ளிகேஷன்ல தான் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சீரழிந்து போகிறார்கள். எல்லா கதையும் பேசலாம். சினிமா கதை, ஊர் கதை, பொய், பொறாளி எல்லாமே பேசலாம். மார்க்கத்துக்கு ஒரு உப்புக்கு கூட ஃபாய்தா கிடையாது. மச்சான் வாடா ஒரே ஒரு சீரட் இல்ல அழுடா, ஒரு தடவை மச்சான் வாடா ஒரே ஒரு தடவை ஒரு கப்பு குடி, ஒரே ஒரு தடவை சினிமாவுக்கு போவோம், ஒரே ஒரு தடவை இந்த படத்தை பாரு, அவன் புள்ளி வைப்பான். இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمر واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய சலாத்தும் சலாம் என்னும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அவனுடைய அருளும் சதா நேரமும் பொழிவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் தீமைகளுடைய வழிகளை மூடுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும், மரணம் பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் அவன் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான கட்டளைகளையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பொதுவாக ஒரு மனிதன் தீமையினுடைய கதவுகளை அடைத்து விட்டால் அவன் சோனம் செல்வது இலகுவாக ஆகிவிடும். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு தீமைகளை தூண்டக்கூடிய காரணிகள் நம்மை சுற்றி நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் சரி, நன்மையை ஏவக்கூடிய காரியங்களை விட தீமையை தூண்டக்கூடிய காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் என்ன பண்ணணும்னா, ஏதோ நம்ம பிளான் பண்ணுறோம். லைஃப்பில் ஒரு கோல் இருக்குது, ஃபேமிலி பிளான், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் பிளான், அதே மாதிரி எஜுகேஷனில் படிக்கணும், அந்த எஜுகேஷனில் அடுத்து என்ன படிக்கணும், பிஸ்னஸில் எப்படி முன்னேறணும், பலவிதமான நம்ம அந்த பிளான் பண்ணுறோம். ஆனால் நாளைக்கு மறுமையில் மரணம் ஒன்று இருக்குது, என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன். அப்போ சந்திக்கணும்னா நாளைக்கு மறுமையில் சுவனம் ஒன்று இருக்குது, நரகம் இருக்குது. சுவனத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் நல்ல அமல்கள் செய்திருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு முஸ்லீம் பிளான் பண்ணணும். தீமையான காரியங்களை விட்டு எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தகும் அன் ذிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத்தி ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தையும் கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களை தவறான வழிகளில் வழியெடுக்க செய்கிறான். குர்ஆன் ஒரு சுப்ஹானல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். அதில் எது ஹலால் எது ஹராம் தெளிவாக இருக்கும். ஆனால் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் ஹலாலை விட அல்லாஹ் ஹராமான விஷயங்களை அதிக தடவை எச்சரிக்கை செய்வான். ஹலாலை விட ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு, மது வேண்டாம், மாது வேண்டாம், ரிபா வேண்டாம், பொறாமை கொள்ளக்கூடாது, பகைமை கொள்ளக்கூடாது. பார்த்தோம்னா அல்லாஹ் அந்த தீமையான விஷயங்களை பட்டியலிட்டு கொண்டே இருப்பான். அப்போ இந்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறா, இதெல்லாம் தீமையான விஷயங்கள், இதை விட்டு நீங்கள் விலகி இருங்க, இதன் பக்கம் போகாதீங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வை நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விட்டான். யாரு? ஷைத்தான். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கவனமாக இருங்கள்.
உங்களுக்கிடையே பகைமையை உண்டாக்குவான். இன்னைக்கு ஒரு முஸ்லீம்களிடையே மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பகைமை. எதை கொண்டு பகைமை வருது? பொறாமை. அந்த தீய குணம் என்ன? பொறாமை. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான நியமத்துகளை கொடுக்கிறான். ஒரு சகோதரருக்கு சேலரி அதிகமாக கொடுத்துருப்பான், ஒரு சகோதரருக்கு வீட்டை கொடுத்துருப்பான், ஒரு சகோதரர்களுக்கு அல்லாஹ் குழந்தை அதிகமாக கொடுத்துருப்பான், ஒரு சகோதரர் ஒவ்வொருத்தருடைய நியமத்து விதவிதமாக இருக்கும். ஆனால் என்னடா எனக்கு மட்டும் சேலரி 300 கேடி, அவனுக்கு 1000 கேடி வாங்குறான். இதுதான் பகைமை. இங்கதான் பகைமை உண்டாகும். இங்கதான் ஹசத் என்ற தீய குணம் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ், ரப்பு எனக்கு கொடுத்துருக்கிறது அவ்வளவுதான், அவருக்கு கொடுத்துருக்கிறது அவ்வளவுதான். அப்ப இந்த குணங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு சமூகத்துல பார்த்தோம்னா இந்த பொறாமை கொள்ளுதல், பகைமை கொள்ளுதல், பொறாமை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பகைமை வந்துடும். பகைமை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனை எப்படியாவது நம்ம டவுன் பண்ணணும், அவனை எப்படினா அசிங்கப்படுத்தணும், அவன் மேல இட்டுக்கட்டுதல் வந்துடும். ஏதாவது ஒன்று சொல்லி இட்டுக்கட்டும். ஒருத்தர் அவரை பத்தி நல்லா பேசுனாரா, அவர்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு, உங்களுக்கு அதான் தெரியாது, நம்மளால சகித்து கொள்ள முடியாது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளம் சகித்துக் கொள்ள இயலாமை, அவருடைய நல்ல காரியங்களை சகித்துக் கொள்ள இயலாமல் அவரை எப்படியாவது குற்றம் பிடிக்க தோணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி இருக்காங்க. அந்த சஹாபி கேட்குறாங்க, ஹுதாஃபா இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், மிகவும் ஆழமான ஒரு ஹதீஸ். எப்படி எல்லா சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலை பற்றியே கேட்பாங்க. அந்த ஹலாலான விஷயங்களை செய்வதற்கு, நல்ல அமல்களை செய்வதற்கு, சுவனத்தை அடைவதற்கு. ஆனால் இந்த சஹாபி கொஞ்சம் வேறுபட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சஹாபி எதை செய்யக்கூடாது, எது ஹராம், எந்த மாதிரி விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், அஸ்ஹாபு சிர், இந்த சஹாபிக்கு இன்னொரு பேர் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது சிர்ர, தன்னுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சஹாபி. மிக முக்கியமான 3 ஹதீஸ்கள் இருக்கு. இவங்களுடைய தொகுப்புகளில் பார்த்தோம்னா முனாஃபிக்குகள் யார் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக் யார் யார் என்று பட்டியலிட்டு கொடுத்த சஹாபி. இவருக்கு மட்டும்தான் தெரியும் முனாஃபிக் யார் யார் என்று. அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். இந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கானன் நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கபர் வ குன்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி மகாஃபத ஐ யுதுரிக்னி ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா ஃபில் ஜாஹிலிய்யா வ ஷர்ருன் ஃபஜாஅன அல்லாஹு பிஹாதல் கைர். என்ன சொல்றாங்க? அதாவது இன்னா குன்னா ஃபி ஜாஹிலிய்யா ஷர், ஒரு ஜாஹிலியத்து காலம் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு முன்னாடி மதுவையும் மாதையும் எல்லாத்தையும் விரும்பக்கூடிய, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு ஜாஹிலியா காலத்தில் இருந்தோம். அந்த ஜாஹிலியா காலத்துக்கு பின்னாடி அல்லாஹ் எங்களை என்ன பண்ணா, ஒரு கைரை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், இஸ்லாத்தை கொடுத்தான். நாங்கள் அந்த ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச விஷயங்களை எல்லாமே நாங்கள் விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க இங்க கூட இருக்கீங்க, நாங்கள் கைரான விஷயங்களை செய்கிறோம். அடுத்து கேட்குறாங்க, ஃபஹல் பஅத ஸாலிகல் கைர் மின் ஷர், இதற்கு அப்புறம், இந்த கைருக்கு அப்புறம் எங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, நீங்க எங்க கூட இருக்கீங்க, ஹலால் ஹராம தெளிவா தெரியுது, இதற்கு அப்புறம் ஷர்ரான விஷயங்கள் வருமா, தீமையான விஷயங்கள் வருமா? சுப்ஹானல்லாஹ். கால நஅம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா வரும். குல்து வஹல் பஅத ஸாலிக ஷர் மின் கைர், உடனே கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்களை கொண்டு தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அந்த ஷர்ரான காலம் வந்துருச்சு, அதற்கு பின்னால் கைர் வருமா யா ரசூலுல்லாஹ்? உடனே ரசூலுல்லாஹ் சொல்ற, கால நஅம் வரும். வஃபீஹி தஹன், அதுல புகை இருக்கும். புகைன்னா எப்படி, நல்ல, அதாவது கலப்படம் இல்லை, அதுல எப்படின்னா வஞ்சகமான ஒரு இது இருக்கும், வஞ்சகமான ஒரு காலம். நன்மை இருக்கும், இருந்தாலும் கலப்படம் கலந்து நன்மைகள் இருக்கும். ஓகேவா? குழப்பம் நிறைந்த நன்மைகள் இருக்கும், குழப்பம் நிறைந்த சூழல் வரும். அதை கேட்குறாங்க. குல்து வமா தஹன், புகை என்றால் என்ன? கால கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதியி, கால கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதியி, அவர்கள் நம்மளிடந்து தோன்றுவார்கள். அந்த கூட்டம் யாரு? இன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்கள், ஒரு மனிதனை தீமையின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இயக்கங்களுடைய வெறிகள், எப்படி சொல்றது, அந்த இயக்கங்கள் குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு முரணான விஷயங்களை போதிக்கக்கூடிய இயக்கங்கள்,
அந்த இயக்கங்களுக்கு பின்னால் இன்று வாலிபர்கள் சாரசாரியாக சென்று கொண்டிருக்கிறார்கள், உண்மை தெரியாமல். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅரிஃபு மின்கும் ததக்கர். ஓகேவா? குல்து ஃபஹல் பஅத ذلكல் خبر மின் ஷர் قال நஅம். அவங்க எப்படி தஅரிஃபு மின்கும் ததக்கர், அதாவது அவர்கள் நீங்க அறிந்து கொள்வீங்க. குல்து ஹல் பஅத ذلكல் خير மின் ஷர், இந்த கைருக்கு பிறகும் ஷர்ருக்கு பிறகும் கைர் வரும். قال நஅம் دعات இலா அபுவாப ஜஹன்னம். அவங்க எப்படின்னா நரகத்தினுடைய அந்த நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள். அடுத்த ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மின் அஜாபஹும் இலைஹிம் புதுஃபூஹு ஃபீஹா குல்து யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா. அப்படி நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பண்புகளை எங்களுக்கு சொல்லுங்க. யார் அவங்க? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய பண்புகளை சொல்லுங்க. அந்த பண்புகள் தெரிஞ்சா விலகி இருப்போம். இந்த பண்புகள் கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு தெரியணும். அந்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகால ஹும் மின் ஜில்தத்தினா. அவங்க யாரு? நம்முடைய தோளிலிருந்து வந்தவர்கள். அப்படின்னு என்னது? நம்முடைய சமூகத்திலிருந்து வந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகேடு என்பதை இஸ்லாம் அல்லாத வழிகேடாக சொல்லவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வழிகேட்டை சொல்கிறார்கள். உடனே இங்க சொல்லிட்டாங்க, நம்முடைய பேச்சுக்களை பேசுவார்கள். குர்ஆன் ஹதீஸை பேசுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் அவங்க பேசுவாங்க. பேசுறதுக்கு இனிமையா இருக்கும். இந்த மினல் பயானில் சிஹ்ரன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பயான்கள் சிஹர் மாதிரி இருக்கும். என்ன பேச்சு, எப்படி பேசுறாரு, 2 நிமிஷம் உட்கார்ந்தோம், அதுல உண்மைத்தன்மை இருக்காது. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்கள் கலந்திருக்கும். ஓகேவா? நம்மை சார்ந்தவர்கள் அவர்கள். என்னுடைய சுன்னாவை பேசுவார்கள், என்னுடைய வழிமுறையை பேசுவார்கள், குர்ஆனை பற்றி பேசுவார்கள். ஓகே, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்து, உடனே அந்த சஹாபி கேட்க, ஃபமா தஅமுருனி இன் அத்ரக்னி ذلك. நான் அந்த காலத்தை அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்கு கட்டளையிடுங்கள். அந்த காலத்தில் நான் இருந்தால் என்ன செய்யணும், எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ளுதல், இந்த தீமைகளை விட்டு என்னை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இன்னைக்கு இளைஞர்கள் அறிய வேண்டிய ஒரு ஹதீஸ், நுனிப்புள்ள மேய்ஞ்சு விட்டு இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் தெரியாமல், அதாவது இயக்க வெறி, ஹிஸ்பியத், இயக்க வெறியில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு உண்மை தெரிவது கிடையாது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால தல்ஸிம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும் குல்து. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பை, இங்க முஸ்லிம்கள் கூட்டமைப்புனா என்னது? குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கூட்டமைப்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த இயக்கம் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ண, குர்ஆன் சுன்னா என்றால் இன்னைக்கு நிறைய இக்திலாஃப், நிறைய வேறுபாடுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 73 பிரிவுகள், இன்னைக்கு எத்தனையோ பிரிவுகள் இருக்குது தமிழ்நாட்டில், இன்னைக்கு எத்தனையோ பிரிவுகள் இருக்கு குவைத்தில், அத்தனை பிரிவுகள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 73 கூட்டங்கள்ல 72 கூட்டம் என்னை சார்ந்த கூட்டம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட கூட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட கூட்டம். 72 கூட்டம் நரகத்திற்கு செல்லும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. எந்த கூட்டம்? நான் எதில் இருந்தேன், அந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அந்த கூட்டம். உடனே இங்க சொல்றாங்க, அந்த காலத்தில் வாழக்கூடிய அந்த அந்த கூட்டங்களை, அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த இயக்கத்திற்கு வழிநடத்தக்கூடிய இமாம்களையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குல்து ஃபஇல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துல் இமாம். சுப்ஹானல்லாஹ். திரும்ப அவங்க கேட்குறாங்க, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி யாருமே இல்லை, இருக்கிறாங்க, இருந்தாலும் பிரிந்து பிரிந்து இருக்கிறாங்க, எனக்கு அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்ப நான் என்ன பண்றது? பொதுவாகவே உதாரணமாக ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சதகத்துன் ஜாரியா, இப்போ ஊரில் ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட உதவி தேவைப்படுது, ஒரு 4 சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து மணியை கலெக்ட் பண்ணி ஊருக்கு அனுப்புகிறோம், நல்ல விஷயங்களை ஒன்று சேர்றோம். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு இயக்கத்தில் இருக்கும், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய 2 இமாம்களுக்கு பிரச்சனை. அந்த 2 இமாம்ல ஒரு இமாம் என்ன பண்றா, இன்னொரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. 2 தலைவருக்கு, ஒரு தலைவருக்கு பிரச்சனை, குட்டி போட்டு இன்னொரு இயக்கம் போகுது, அதுக்கு ஒரு பேரு. அப்ப இது ஹிதாயத்தில் நடத்தக்கூடிய இயக்கங்களா
ஹிதாயத்தில் என்னன்னா அங்க எல்லாமே நான் ஒரு தலைவனாக இருந்தேன், என்னை இப்ப தலைவனாக ஆக்கவில்லை, இன்னொருத்தர் தலைவனா இருக்க, அவனுக்கு எப்படி நான் கட்டுப்படுதல்? இங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன விஷயங்கள் மண்டைக்கு வரல, ஒற்றுமை மண்டைக்கு வரல. தன்னுடைய சுய புத்தி, ஷஹவாத், இச்சை, மன இச்சையை பின்பற்றுதல், அந்த மன இச்சையை பின்பற்றுவதன் காரணமாகத்தான் இன்று முஸ்லிம் சமூகத்தில் இவ்வளவு பிளவுகள், இவ்வளவு இயக்கங்கள். என்ன சாதிச்ச? ஒண்ணுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தெள்ள தெளிவா சொல்றாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, அப்படி யாருமே இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு மனசு திருப்தியே கிடையாது. அவங்க சொல்றாங்க, மரத்தினுடைய வேராவது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாவுல மரத்தினுடைய வேரை இதுரிக்குமுல் மௌத், மரணம் வர்ற வரைக்கும். அப்படின்னா என்னன்னா, யாரு கூடயும் சேராம தனிமையா இருந்துருங்க. அந்த ஒரு சூழல் இருந்தால் யாரு கூடயும் சேராம தனிமையாக இருந்து விடுங்கள். இந்த ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் இயக்கங்களுடன் சேர்ந்து சில இயக்கங்கள் நம்மளை வழி தவறி குர்ஆன் சுன்னாவிற்கு முரண்பட்டதாக நம்மளை வழி நடத்துகிறது. நரகத்திற்கு போவதற்கு பதிலாக தனிமையிலாக இருந்துடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு ஆழமான ஒரு ஹதீஸ். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் எதன் தீமைகளால் தூண்டப்படுகிறார்கள்? எதன் காரணமாக? இயக்கத்தின் காரணமாக. சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை, முக்கியமான கடமை சலாம் சொல்லுதல். சலாம் கூட கிடையாது. ஏன்னா அவன் இன்னொரு இயக்கத்தை ஃபாலோ பண்றான், சலாம் சொல்ல முடியாது. ஹிஸ்பியத், இயக்க வெறி, மார்க்க வெறி இல்ல. நான் காலையில் ஃபஜர் தொழுகணும், குர்ஆன் ஓதணும், நான் ஹலால் ஹராம பேலணும், அப்படிலாம் கிடையாது. இயக்க வெறி, ஹிஸ்பியத், இயக்க வெறியின் காரணமாக அந்த இயக்கத்தில் இருக்க. இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கிட்ட கேட்டிருக்க, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? ஒரு தஜ்வீத் முறைப்படி ஒரு சூரா தெரியுமா? தெரியாது. ஆனால் நாங்கள் இமாம்களை நாங்கள் குறை சொல்லுவோம், நாங்கள் மார்க்க அறிஞர்களை குறை சொல்லுவோம், யார் குர்ஆன் சுன்னாவை தெளிவாக சொல்கிறார் அவர்களை குறை சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹலாலு பையினும் வ ஹராமு பையின். ஒரு ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. ஒரு காலம் வரும் ஹலாலா ஹராமானு தெரியாது. ஒரு முஸ்லிம் எப்படி தீமையை விட்டு வெளியே இருக்க வேண்டும்? ஹலால் தெளிவா இருக்கு, தொழுகணும், குர்ஆன் ஓதணும், ஜக்கா, சியாம், ஹஜ், கலிமா தெளிவா இருக்கு. ஹராம், விபச்சாரம், வட்டி, நிறைய விஷயங்கள் தெளிவா ரசூல் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதற்கு இடையில சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும். என்ன விஷயம் தெளிவில்லாமல் இருக்கும்? இன்னைக்கு உதாரணம் குவைத்தில் எடுத்துக்கிறோமே, பேங்க்ல லோன் வாங்குறது. சர்வ சாதாரணமாக ரிவாவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை பேசக்கூடிய சகோதரர்கள் கேட்டோம்னா அதுக்கு ஒரு வியாக்கணம் என்னது? அது எப்படியோ மணியை ஹலால் ஆக்கி தான் கொடுக்குறாங்க, மணியை ஹலால் ஆக்கி தான் கொடுக்குறாங்க. ஹலாலா ஹராமான்னு தெரியல, எதுக்கு பார்த்துக்கலாம், நம்ம லோனை வாங்கி வீடை கட்டுவோமே. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிபாவை பற்றி எவ்வளவு எச்சரித்தார்கள். தாயினுடன் விபச்சாரம் செய்வதற்கு ஈக்குவலாகும் ரிபா என்பது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் போர் செய்ய தயாராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த உள்ளம் பயப்படல, ஐயோ எடுத்துடக்கூடாது. ஆனா அங்க ரெண்டு இருக்கு. நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இது ஹலால், இந்த பேங்க்ல இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இருந்தாலும் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு ஒரு எண்ணம் வந்தால் அந்த விஷயத்தை விட்டுட்டு அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன் சென்று விட வேண்டும். இந்த ஷஹவாத் இருக்குல்ல, ஷஹவாத் ஒரு மனிதனை தீமையின் பக்கம் தூண்டக்கூடிய என்ன தெரியுமா? ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கள். யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கள். ஒரு தலைவர், ஒரு லீடர் எப்படி கைட் பண்றாங்க தெரியுமா? எப்படி பேசணும் தெரியுமா? அந்த ஹதீஸ்ல பார்க்கலாம். சஹாபாக்கெல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மூஞ்சிலாம் கடுக்கடுக்குது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கள் கேட்கிறாரு. எப்படி ஒரு நேரடியாக கேட்கிறாரு, எப்படி கேட்க முடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக சாந்தமாக அந்த சஹாபிட்ட சொல்றார், உங்களுடைய தாயோ, உங்களுடைய சகோதரியோ, உங்களுடைய சின்னம்மாவோ, இவங்க கிட்ட நீங்க விபச்சாரம் செய்ய விரும்புவீங்களா? எப்படி விரும்புவோம்? யார சொல்லலாம், எப்படி விரும்புவேன்? அதே மாதிரி தானே ஒரு பெண்மணி, அவங்க ஒரு குடும்பத்தில் அவங்க தாயா இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு சித்தியா இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு தேரா இருந்திருப்பாங்க. நீங்க எப்படி விபச்சாரம் செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஹவாத், அந்த எப்படி அந்த எண்ணத்தை மாத்துறாங்க பாருங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு எண்ணங்கள் வரும், தீமை செய்வதற்கு எண்ணங்கள் உள்ளம் அப்படிதான் அல்லாஹ் படைச்சிருக்கான்.
وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ யார் அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், அலம் யஅலம் அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ரூமை பூட்டியாச்சு, யாருமே கிடையாது, கையில் மொபைல் போன், எல்லா அப்ளிகேஷன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்ன அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷனும் இருக்கு, எல்லா பாவங்களும் செய்ய முடியும். அலம் யஅலம் அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் என்னை பார்க்கறானே, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே. என்னுடைய உள்ளம் சொல்லுது தீமையான விஷயங்களை பார், தீமையின் பக்கம் போ. அந்த நேரத்தில் இல்ல இல்ல என்னுடைய ரப்பு பார்க்கறான், நான் இந்த தீமையின் பக்கம் போக மாட்டேன், உடனே வெளியே வந்துடும். இந்த விஷயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலுடைய அந்த சூரா யூசுஃபை நீங்க புரட்டி பாருங்க, அழகான நிறைய சம்பவங்களை அழகாக அல்லாஹ் சொல்லுவான். ஒரு ஆண் ஒரு பெண் பத்திரித்தனமாக எப்படி இருந்தால் என்பதை சூரத்துல் மரியம் சொல்லும். சூரத்துல் மரியம் சொல்லும் ஒரு ஆண் எப்படி பத்திரித்தனமாக இருக்க வேண்டும் என்பதை சூரத்துல் யூசுப் சொல்லும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது, அரண்மனைகள், அரண்மனுடைய எஜமானி, அந்த சிம்மாசனத்துடைய எஜமானி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான ஒரு உறவுக்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உறவுக்கு இணங்கி இருக்கலாம், போயிருக்கலாம். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் அந்த தவறான இச்சைக்கு இணங்காமல் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார்கள். இங்கிருந்து தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் ஒரு விளக்கம், ஒரு தவறான ஒரு சிந்தனை வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடணும். சில பேருக்கு தனிமையில் இருக்கிறப்ப தவறான சிந்தனைகள் அதிகமாக தோன்றும், ஷஹவாத். அந்த அப்போ என்ன பண்ணணும், என்னுடைய வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸை நான் புரிஞ்சுக்கணும். தவறான நான் தனிமையில் இருந்தால் இந்த விஷயங்களை என்னையே பண்ண சொல்லுது. அப்புறம் என்ன பண்ணணும், தனிமையில் இருக்கக்கூடாது, ஏதாவது நான் ஒரு என்கேஜ்மெண்ட்லேயே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமூகம் கெட்டு போவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராமும், இந்த ஃபேஸ்புக்கு, இந்த டிக்டாக், எல்லா சோசியல் அப்ளிகேஷன்ல தான் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சீரழிந்து போகிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமே, என் போன்ல எந்தெந்த அப்ளிகேஷன்னா என்னுடைய ரப்பையும் திருப்திப்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கு. ஃபேஸ்புக் வச்சிருக்கேன், எதுக்கு வச்சிருக்கேன்? தாவாகாண்டி வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், எதுக்கு வச்சிருக்கேன்? தாவாகாண்டி வச்சிருக்கேன். என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு, எதற்காக வச்சிருக்கேன்? தாவாகாண்டி வச்சிருக்கேன். என்னுடைய இஸ்லாமுடைய நாலேஜை வளர்த்துக் கொள்வதற்காண்டி வச்சிருக்கேன். அங்கு போய் தேவையில்லாத லைக் பண்றது, தேவையில்லாத போஸ்ட் லைக் பண்றது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன ஆகும்? தீமையிலிருந்து நம்மளை தடுக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரண்மனையில் இருந்து விரண்டு ஓடினார்கள், அந்த பாவத்தின் பக்கம் சிக்காமல் இருப்பதற்கு, நம்ம பாவத்தின் பக்கம் போவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் என்னையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இன்னைக்கு இந்த ஜும்மாவுடைய குத்துபா முடிஞ்ச உடனே நம்ம என்னமா செய்யணும், என்னுடைய மொபைலில் போய் எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் என்ன செய்கிறேன், நாளை மறுமையில் யௌமஇதின் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா யௌமஇதின் துஅரதூன், அந்த நாளில் எல்லா விஷயங்களும் எடுத்து போடப்படும், எல்லா விஷயங்களும் கொண்டு வரப்படும். சின்னது பெருசு, உட்கார்ந்தது படுத்தது பார்த்தது போனை நோண்டது எல்லாமே. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன், அந்த நாளில் உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய வாய்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த குத்துபா முடிஞ்ச உடனே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கஃபூர் மன்னிக்கக்கூடியவன். போய் போன்ல போய் எனக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் irrelevant-ஆ இருக்கு, என்னுடைய ஈமான குறைக்குது, நான் எங்க வீக்கா இருக்கேன், டக்குன்னு கிளிக் பண்ணுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை விட அந்த அப்ளிகேஷன்லாம் முக்கியமா? அது மார்க்க அறிவை வளர்ப்பதற்கு இருந்தா அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, அதுல தீமைகள் அதிகமாக இருந்தால் உடனடியாக அந்த அப்ளிகேஷன் டெலீட் பண்ணுங்க. சஹாபாக்கள் எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க, எவ்வளோ தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்தாங்க, தன்னுடைய செல்வத்தை விட்டு வந்தாங்க, தன்னுடைய எவ்வளோ தியாகங்கள் செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்னைய நான் தயார்படுத்தணும், என்னைய நான் பக்குவப்படுத்தணும். தீமைகளின் பக்கம் உதாரணமா இன்னைக்கு நான் மாலுக்கு போறேன், மாலுக்கு போனால் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் போனால் என்ன ஆகும்? பார்வைகளுடைய குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், குர்ஆன் சொல்லுது தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். நீங்க மாலுக்கு போனால் எனக்கு தேவை இருந்தால் போகணும்,
தேவையில்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நான் போனால் என்னோட ஈமான் எனக்கு பலகீனமாகுது, என்னோட ஈமான் குறையுது, எனக்கு வேற சிந்தனைகள் வருது, ஷஹவாத்துகள் வருது, அந்த இடத்தின் பக்கம் போகாதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. சிம்பிளான விஷயம். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்க? ஏன் ஓடுனாங்க? அந்த இடத்துல நின்றா பாவம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்ப எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும், எந்தெந்த இடங்கள், நண்பனை எடுத்துக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பனை, அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அவனிடம் பேசினால் அல்லாஹ்வுடைய பயம் வரும் சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் எதற்காக இருக்கிறாங்க? எல்லா கதையும் பேசுறான். சினிமா கதை, ஊரு கதை, பொய், பொறாளி எல்லாமே பேசுறான். மார்க்கத்துக்கு ஒரு உப்புக்கு கூட ஃபாய்தா கிடையாது. எந்த விதமான ஃபாய்தான் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த நண்பனை தொலைதூரம் வச்சுக்கணும். நண்பனை வெறுக்கக்கூடாது. பாய் சலாம், பாய் அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம், அவ்வளோதான். யாரை க்ளோஸாக வைக்கணும்? நாளைக்கு மறுமையில் சஹீஹான ஹதீஸின்படி, குர்ஆனுடைய ஆயத்தின்படி சில நண்பர்களின் காரணமாக நம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்படுவோம். சில சாலிஹான நண்பர்களின் காரணமாக, சில சாலிஹான நல்ல நபர்களின் காரணமாக நரகத்திற்கு சென்ற நாம் சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்படுவோம். நல்ல நண்பர்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம். பாவங்கள் செய்வது யாரு காரணம்? மச்சான் வாடா, ஒரே ஒரு சீரட் அழுடா, ஒரு தடவை மச்சான் வாடா, ஒரே ஒரு தடவை ஒரு கப்பு குடி, ஒரே ஒரு தடவை சினிமாவுக்கு போவோம், ஒரே ஒரு தடவை இந்த படத்தை பாரு. அவன் புள்ளி வைப்பான், இவன் ரோடு போட்டு கார் ஓட்டுவான். சைத்தான் என்ன பண்ணுவான்? அதில் இன்பத்தை கொடுத்துருவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய இந்த முதல் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது பாரிக் வஸல்லிம் அலைஹி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த முதல் ஹுத்துபாவில் பாவங்களை விட்டு எவ்வாறு தவிர்ந்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நான் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் என்பது மன இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது, சொர்க்கம் என்பது கஷ்டங்களினாலும் தியாகங்களினாலும் மூடப்பட்டுள்ளது. ஒரு முஸ்லீமுடைய மிகப்பெரிய இலக்கு என்ன? தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜு, இவ்வளோ தியாகங்கள், இரவெல்லாம் விழித்திருந்து தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். ஒரு முஸ்லீமோட அல்டிமேட் கோல் என்ன? அவங்களோட கடைசி அவங்களோட இலக்கு என்ன? சுவனம். ஒரு முஸ்லீமோட இலக்கு என்ன? சுவனம். அதனால அல்லாஹ் சொல்றான், வம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி, யார் மன இச்சைகளை கட்டுப்படுத்தி, யார் தீமைகளை கட்டுப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன? ஜன்னா. ஜன்னா சாதாரணமாக கிடைச்சிருமா? சாதாரணமாக கிடைக்காது. நம்ம தியாகங்கள் பண்ணணும். ரப்பு கஃபூர், பாவங்களை மன்னிக்க கூடியவன். எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனா இந்த நஃப்ஸ ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா வ இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த எத்தனை துஆக்கள் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் என்பது ஷஹவாத்துகளால் சூழப்பட்டுள்ளது, ஹிஜாப் திரையிடப்பட்டுள்ளது. சொர்க்கம் என்பது சிரமத்தினாலும், நோன்பு வைக்கிறது கஷ்டம், 18 மணி நேரம் பயங்கரமான சூடு, காலையில் 3:30 மணிக்கு ஃபஜரு, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம், ஃபஜருக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு பள்ளியின் பக்கம் போகணும். ஃபஜருடைய முன் சுன்னத். உலகத்தில் உள்ள அனைத்து விதமான வஸ்துக்களை விட சிறந்தது. அப்போ அல்லாஹ் உடனே அந்த போர்வையை தூக்கி போட்டு பள்ளியின் பக்கம் போகிறோம் பார்த்தீங்களா? அந்த கஷ்டத்துக்கு தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் சுவனம். பாவம் செய்வதற்கு எல்லா விதமான சூழலும் இருக்குது. யா ரப்பினை பார்க்கணும், பாவத்தின் பக்கம் நான் போக மாட்டேன், நவுதுபில்லா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், உடனே இந்த பாவத்தை விட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அந்த கஷ்டங்களினால் தான் சுவனம் நமக்கு கிடைக்கும். நரகம் ஷஹவாத், உள்ளம் விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே செய்கிறது. ஹலால் ஹராம் பார்ப்பது கிடையாது, வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பார்ப்பது கிடையாது, நல்ல நண்பர்கள் கிடையாது, புரணி, பொய், எல்லா விதமான கெட்ட பண்புகளும் இருந்தால் நரகத்திற்கு தள்ளப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ் உள்ளங்களை பக்குவப்படுத்த ரெடியாக இருக்கான். நான் வரணும், நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும், நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எல்லாம் நான் பாவத்தை விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்ய. அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்வான். அதனால் நம்ம கடைசியாக அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த குத்துவா முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் போய் பாருங்கள், எத்தனை சாங்ஸ் இருக்குது, எத்தனை படம் இருக்குது. இன்றைக்கி ஒரு கூட்டம் மியூசிக் ஹலால் என்று சொல்லக்கூடிய கூட்டங்களும் இருக்குது. நவுதுபில்லா, மியூசிக் ஹலால்லாம் கிடையாது. எல்லா விதமான இதையும் பார்த்தா மியூசிக் வந்து ஹராம் தான். மியூசிக் இன்னைக்கு ஹலால்னு சொல்லி மியூசிக் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சோன்னா உள்ளம் குர்ஆனின் பக்கமே போகாது.
குர்ஆனை எடுக்கவே தோணாது. எப்போ பார்த்தாலும் பாட்டின் பக்கம் இசையை ரசித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஃபோனில் தேவையில்லாத சாங்ஸ், தேவையில்லாத மூவி, தேவையில்லாத அப்ளிகேஷன், இதெல்லாம் எதுக்கு? பாவங்களை மூடுவதற்குள்ள காரணிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரைக்கும் நாம் அவனை அழகான முறையில் இபாதத் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் கொடுப்பானாக. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.